இந்த சூழல்ல அடுத்த மழைப்பொழிவு எப்போது என்ற கேள்விதான் அனைவரிடமுமே இருக்கும். தற்போது அந்தமானை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையுடன் இணைந்த ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் என்பது தென்கிழக்கு வங்கக்கடல் வரைக்குமே நீடித்து காணப்படுது. அடுத்த 48 மணி நேரத்தில் இந்த தாழ்வு நிலை இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் தாக்கத்தினால வடகிழக்கு பருவமழையின் அடுத்த சுற்று டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா இந்த சுற்று மழைப்பொழிவுல கடலோர மாவட்டங்கள் மழை பயன்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. டிசம்பர் 9, 10, 11 ஆகிய 3 நாட்கள் காவிரி டெல்டா மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலா அநேக இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும், ஒரு சில இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கப்படுது. அதிலும் குறிப்பாக மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் போன்ற மாவட்டங்களின் கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை வரைக்கும் பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. காவிரி டெல்டா மாவட்டங்களை தவிர்த்து தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தேனி, தென்காசி, மதுரை, விருதுநகர், திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்லையும் மாவட்டத்தின் பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழை டிசம்பர் 10, 11 ஆகிய தேதிகளில் பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. கடலோரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகளும் டிசம்பர் 10, 11 தேதிகளில் இருக்கு. வட மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்ல டிசம்பர் 10ஆம் தேதி பரவலாக நமக்கு மிதமானது முதல் சற்றே கனமழை விட்டு விட்டு பதிவாகும்னு எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒட்டுமொத்தமாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய இருக்கு. குறிப்பாக நமக்கு கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் போன்ற மாவட்டங்கள் டிசம்பர் 10, 11 ஆகிய தேதிகளில் நல்ல மழைப்பொழிவு பெறும்னு எதிர்பார்க்கப்படுது.